இந்தியாவில் பல கோடி தொழிலாளர்கள் அமைப்புச்சாரா துறையில் அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு ஓய்வூதியம், காப்பீடு போன்ற சமூக பாதுகாப்புகள் இல்லை. இந்த பிரச்சனையை சரி செய்யவே மத்திய அரசு இ-ஸ்ரம் கார்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இ-ஸ்ரம் கார்டு என்பது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் வழங்கும் தனித்துவ அடையாள அட்டை. இது 12 இலக்க யுனிக் UAN எண்ணுடன் கூடிய அட்டை. அமைப்புச்சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களின் தரவுகளை ஒரே இடத்தில் பதிவு செய்வதே இதன் நோக்கம். இதில் யாரெல்லாம் பதிவு செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வயது 16 முதல் 59 வரை உள்ளவர்கள், விவசாய தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு வேலைக்காரர்கள், கைத்தொழில் மற்றும் சிறு தொழிலாளர்கள் என அமைப்புச்சாரா துறையில் உள்ள அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம். அதே நேரத்தில் EPFO, ESI, NPS போன்ற திட்டங்களில் ஏற்கனவே உறுப்பினராக இல்லாதவர்கள் பயன்பெற முடியும். இந்த திட்டத்தில் 2 லட்சம் வரை விபத்து காப்பீடு, அரசு அறிவிக்கும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை, முதியோர் ஓய்வூதியம், மருத்துவ வசதி, குழந்தைகளுக்கான கல்வி உதவி போன்ற சமூக பாதுகாப்புகள் கிடைக்கும். மேலும் அவசர நிலைகளில் நேரடி நிதியுதவி பெறவும் வாய்ப்பும் உண்டு. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க திரையில் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்யலாம். ஆதார், வங்கி கணக்கு எண் விவரங்கள், மொபைல் எண் இருந்தால் போதுமானது. பதிவு செய்தவுடன் தொழிலாளர்களுக்கு இ-ஸ்ரம் கார்டு கிடைக்கும். இ-ஸ்ரம் கார்டு என்பது அமைப்புச்சாரா துறையில் உழைக்கும் கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் நலத்திட்டங்களை எளிதில் பெறவும் இந்த அட்டை மிக பெரும் பங்காற்றுகின்றது.